இப்போ இந்த சம் பார்ப்போம். Define a subgraph. Find all the subgraphs of the following graph by deleting an edge. ஒரு எட்ஜை டெலிட் பண்ணி அதோட எல்லா சப்கிராஃபும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்கிராஃப்க்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்கிராஃபோட டெஃபினிஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெஃபினிஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி சப்கிராஃப்ஸை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, இந்த கிராஃபை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்கான டெஃபினிஷன் நான் இங்கே கொடுக்குறேன். subgraph. Okay, இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் டெஃபினிஷன். Let G be a graph with vertex at V and edges at E. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு உதாரணம் இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 5 வெர்டிசஸ் இருக்குது. இந்த 5 வெர்டிசஸ்க்கு வீக்குள்ளே இருக்கும். எட்ஜஸ்க்கு நேம் கொடுக்கல, நம்ம கொடுத்துறது வந்தால் E1, E2, E3, E4, E5 கொடுத்தீங்கன்னா எட்ஜுக்குள்ள 5 எட்ஜஸ் இருக்கிற மாதிரி உள்ள எழுதிக்கலாம். சரி, let G be a graph with vertex at V and E be any graph எடுத்துக்கிட்டோம்னா சப்கிராஃப்ன்றது H என்னன்னா H is a having vertex at V dash and E dash. இதுதான் வந்து சப்கிராஃப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம். எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா இந்த வெர்டெக்ஸ் செட் வந்து எதுல இருந்து எடுத்துருக்கணும்னா ஒரிஜினல் ஜியோட வெர்டெக்ஸ் செட்ல இருந்து வெர்டிசஸ் எடுத்து ஃபார்ம் பண்ணிருக்கணும் இந்த செட். ஸோ தட் இஸ் V dash is contained or equal to V. அதே மாதிரி எட்ஜ் ஆல்சோ அந்த எட்ஜ் செட்டுக்குள்ள இருக்கிற எட்ஜ் எல்லாமே ஒரிஜினல் கிராஃப்ல இருக்க எட்ஜில் இருந்து சில எட்ஜஸ் எடுத்திருக்கணும், இல்லை எல்லா எட்ஜ் எடுத்தாலும் சரி. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சப் கிராஃப். அப்போ இதோட மீனிங் என்னன்னா ஒரிஜினல் கிராஃப்ல இருக்கிற எல்லா வெர்டிசஸும் எடுத்தாலும் சரி, இல்லை அதுல இருந்து சில வெர்டிசஸ் மட்டும் எடுத்து சில எட்ஜஸ் எடுத்து மட்டும் வச்சு ஒரு கிராஃப் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த கிராஃபுக்கு பேர் தான் சப் கிராஃப். ஆனா அதுல இன்னொரு கண்டிஷன் கண்டிப்பா இருக்கணும். ஆல்சோ adjacency is preserved in H exactly as in G. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த கிராஃபுக்குள்ள இருக்கிற சில வெர்டிசஸை வச்சு ஒரு நான் கிராஃப் ஃபார்ம் பண்றேன். அந்த கிராஃப் தான் சப் கிராஃப்னு சொன்னேன். சப்போஸ் நான் இந்த வெர்டெக்ஸை விட்டுட்டு இந்த வெர்டெக்ஸை மட்டும் வச்சு ஃபார்ம் பண்றேன். உதாரணத்துக்கு V2, V3, V5, V4. இப்போ இதை வச்சு ஒரு நான் கிராஃப் ஃபார்ம் பண்றேன். அந்த கிராஃபுக்கு பேர் தான் சப் கிராஃப் ஆஃப் G அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். கரெக்டுங்களா? இப்போ இப்படி நான் எட்ஜஸை ஃபார்ம் பண்ணும்போது இதை இப்படி ஃபார்ம் பண்றேன், இதை இப்படி ஃபார்ம் பண்றேன். நான் இந்த எட்ஜுக்கு பதிலா இப்போ இதுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் ஃபார்ம் பண்ணா அது சப்கிராஃபா அப்படின்னா அது சப்கிராஃப் கிடையாது. அட்ஜசன்சி ஆஃப் H வந்து ஜில இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஜில V3க்கும் V5க்கும் எட்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம வரைகிற சப்கிராஃபுக்கும் அந்த நடுவில் வந்து எட்ஜ் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கண்டிஷன். அதுதான் அட்ஜசன்சி ப்ரிசர்வ்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா இந்த எட்ஜ் இருக்கக்கூடாது. அதுல இருக்கிற மாதிரி அட்ஜசன்சி இருக்கணும். இதுல ஜில இருக்கிற மாதிரி அட்ஜசன்சி Hலயும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது சப்கிராஃப். நவ் இட் இஸ் சப்கிராஃப் ஆஃப் G. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஆஃப் சப்கிராஃப் ஆஃப் கிராஃப் G. ஓகே, இப்போ இந்த சப்கிராஃப் ஃபார்ம் பண்றதுல 2-3 விஷயம் இருக்கு. அது என்னன்னா வெர்டெக்ஸை டெலிட் பண்ணியும் சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம், எட்ஜஸை டெலிட் பண்ணியும் சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா நான் இப்போ முதல்ல ஒரு சப்கிராஃப் வரைஞ்சேன் பாத்தீங்களா, இது இந்த வெர்டெக்ஸை விட்டுட்டு சப்கிராஃப் வரைஞ்சேன். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸை விட்டுட்டும் நம்ம சப்கிராஃப் ஆகிடலாம். ஸோ ஒரு வெர்டெக்ஸை விட்டுட்டோம்னா அது ரிலேட்டடான எட்ஜஸும் போயிடும், வச்சு நம்ம சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி எட்ஜஸை விட்டுட்டும் நம்ம சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இந்த எட்ஜை விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இப்போ இது ஒரு சப்கிராஃப் தான். இந்த எட்ஜை நான் விட்டுட்டேன். ஸோ எட்ஜ் டெலிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு தான் எட்ஜை டெலிட் பண்ணி இந்த எட்ஜை டெலிட் பண்ணி ஒரு சப்கிராஃப் பண்ண. ஆனா எட்ஜை டெலிட் பண்ணும்போது இந்த வெர்டெக்ஸ் போகாது. ஆனா வெர்டெக்ஸை டெலிட் பண்ணும்போது அது ரிலேட்டடான எட்ஜ் கூட போயிடணும். அதுதான் விஷயமானது. ஸோ திஸ் இஸ் சப்கிராஃப் ஆஃப் G பை டெலிட்டிங் எட்ஜஸ். சரி, இதுதான் டெஃபினிஷன் ப்ராப்பர் சொல்லியாச்சு. இப்போ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி ஒரு சப்கிராஃப் ஃபார்ம் பண்றதுக்கு வெர்டெக்ஸை டெலிட் பண்ணியும் ஃபார்ம் பண்ணலாம், எட்ஜை டெலிட் பண்ணியும் ஃபார்ம் பண்ணலாம். இங்க அவங்க கேட்டிருக்குது பை டெலிட்டிங் அண்ட் எட்ஜ். ஒரு எட்ஜை டெலிட் பண்ணி அது கூட சப்கிராஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபைண்ட் ஆல் த சப்கிராஃப், இதோட எல்லா சப்கிராஃபும் ஃபார்ம் பண்ணலாம் சொல்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு நான் இந்த எட்ஜை டெலிட் பண்ணி தானே சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணேன், அடுத்தது இந்த எட்ஜை டெலிட் பண்ணி சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம், இந்த எட்ஜை டெலிட் பண்ணி சப்கிராஃப், அந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜும் டெலிட் பண்ணி சப்கிராஃப் ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரி வாங்க அதோட சப்கிராஃப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ எட்ஜை டெலிட் பண்ணி சப்கிராஃப்ஸை ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எட்ஜுக்கெல்லாம் நேமை கொடுத்துடலாம். என்ன நேம் கொடுக்கலாம்? இந்த எட்ஜை E1 கொடுங்க, இந்த எட்ஜை E2, இது E3, இது E4, இது E5. ஸோ இந்த
முதல்ல ஒரு சப்கிராஃப் ஃபார்ம் பண்ண போறேன், E1 டெலீட் பண்ணி, அடுத்தது E2 டெலீட் பண்ணி ஒரு சப்கிராஃப், E3 டெலீட் பண்ணி ஒரு சப்கிராஃப், E4 டெலீட் பண்ணி ஒரு சப்கிராஃப், E5 டெலீட் பண்ணி ஒரு சப்கிராஃப் சொல்லிட்டு 5 டிஃபரெண்ட் சப்கிராஃப் தான் ஃபார்ம் பண்ண போறேன். ஏன்னா அவங்க ஒரு எட்ஜ் தான் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க பை டெலீட்டிங் அண்ட் எட்ஜ். அதே மாதிரி ரெண்டு எட்ஜ் டெலீட் பண்ணி சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம். இந்த எட்ஜ் விட்டுட்டு இந்த எட்ஜ் விட்டுட்டு, இப்போ உதாரணத்துக்கு V1, V2, V3, V5, V4 நான் E1ஐயும் E2ஐயும் டெலீட் பண்ணிட்டு ஒரு சப்கிராஃப் ஃபார்ம் பண்றேன். திஸ் இஸ் ஆல்சோ சப்கிராஃப் ஆஃப் G பை டெலீட்டிங் 2 எட்ஜஸ். இதுவும் ஒரு சப்கிராஃப் தான். இந்த மாதிரி நம்ம 2 எட்ஜ் டெலீட் பண்ணி சப்கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம், நான் 3 எட்ஜ் டெலீட் பண்ணி சப்கிராஃப் பண்ணலாம், இல்ல எல்லா எட்ஜும் டெலீட் பண்ணாலும் அதுவும் சப்கிராஃப் தான், வெறும் வெர்டிசஸ் மட்டும் போட்டுட்டு. நம்மளுக்கு அதெல்லாம் கேட்கல, அவங்க கேட்கறது வெறும் ஒரு எட்ஜ் டெலீட் பண்ணி சப்கிராஃப் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் கொடுத்துருக்கு கிராஃப் G. இதுல இருந்து நான் சப்கிராஃப்ஸ் ஆஃப் G கண்டுபிடிக்க போறேன். கிளியரா கவனிங்க. இந்த கிராஃபுக்கு so many சப்கிராஃப் வரையலாம் பை டெலிட்டிங் 1 edges ஆர் டெலிட்டிங் 2 edges, பை டெலிட்டிங் 3 edges சொல்லிட்டு நிறைய கிராஃப் வரையலாம். பட் இங்க நான் டெலிட்டிங் 1 edge, ஒவ்வொரு எட்ஜா டெலிட் பண்ணி தான் சப்கிராஃப்ஸை கண்டுபிடிக்க போறேன். ஓகே, now first வந்து I'm going to form a subgraph of G by deleting edge 1. அடுத்தது subgraph of G by deleting edge 2, edge 3. அது மாதிரி 5 டிஃபரெண்ட் சப்கிராஃப்ஸை நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 சப்கிராஃப்ஸ் பார்த்து எழுதிக்கிட்டேன். அதாவது பை டெலிட்டிங் E1. ஸோ E1 டெலிட் பண்ணி சப்கிராஃப் ஆஃப் G நான் ஃபார்ம் பண்ண போறேன். அப்போ E1 டெலிட் பண்ணும்போது வெர்டெக்ஸ் டெலிட் ஆகாது, அந்த எட்ஜ் மட்டும்தான் டெலிட் ஆகும். இப்போ என்ன ஆகுன்னா V1 அங்கேயே இருக்கும், V3, V2 இங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் நான் போடும்போது E1 மட்டும் போட தேவையில்லை, E2 போடுவேன், E3 போடணும், E4, E5. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா E2, E3, E4, E5. ஸோ E1 மட்டும் நான் விட்டுட்டேன். ஸோ இது ஒரு சப்கிராஃப் ஆஃப் G. அப்போ இந்த சப்கிராஃபுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். இந்த சப்கிராஃபுக்கு வந்து H1 அப்படின்னு ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகே, நான் அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், பை டெலிட்டிங் எட்ஜ் 2. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து V1, இது V2, V3, V4, V5. இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா டெலிட்டிங் எட்ஜ் 2. அப்போ E1 நான் வச்சுக்கிறோம், E2 வரக்கூடாது, E3, E4, E5. ஓகே, ஸோ இது ஒரு சப்கிராஃப் பை டெலிட்டிங் எட்ஜ் 2. அப்போ இதை வந்து நம்ம H2ன்னு சொல்லிக்கலாம். அந்த எட்ஜஸ்க்குலாம் ஒரு நேம் கொடுக்கலாம். எட்ஜஸ்க்கு வந்து நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது E1, E2 கிடையாது, E3, E4, E5. ஓகே, அடுத்து நான் இன்னொரு சப்கிராஃப் ஃபார்ம் பண்ண போறேன் பை டெலிட்டிங் எட்ஜ் 3. பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் 1 இருக்கட்டும், வெர்டெக்ஸ் 2, வெர்டெக்ஸ் 3, வெர்டெக்ஸ் 5, இது வெர்டெக்ஸ் 4. இப்போ நான் எட்ஜ் 3 வந்து நான் விட போறேன். எட்ஜ் 3 நம்ம விட்டுட்டு ஒரு எட்ஜ் வரைங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா E1 வரணும், E2 வரணும், E3 வரக்கூடாது, E4, E5. ஓகே, இப்போ இது வந்து E1, E2, E3 வேண்டாம், E4, E5. So now this is subgraph of G by deleting E3. இந்த சப்கிராஃபுக்கு நேம் வந்து H3 ன்னு கொடுக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அடுத்த சப்கிராஃப் நம்ம வரையலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பை டெலிட்டிங் E4 டெலிட் பண்ணணும். ஸோ V1, V2, V3, V4, V5. இதுல எட்ஜ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது E1 வரணும், E2 வரணும், E3 வரணும், E4 வரக்கூடாது, E5 வரலாம். ஓகே, ஸோ இதுதான் எட்ஜ் 1, எட்ஜ் 2, எட்ஜ் 3, எட்ஜ் 4 வரக்கூடாது பை டெலிட்டிங் எட்ஜ் 4. இது எட்ஜ் 5. இந்த கிராஃபுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்குறது வந்து H4 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த லாஸ்ட் கிராஃப் பை டெலிட்டிங் எட்ஜ் 5. இது வந்து V1, V2, V3, V4, V5. இதோட எட்ஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது E1 வரணும், E2 வரணும், E3 வரணும், E4 வரலாம், E5 வரக்கூடாது. ஸோ எட்ஜுக்கு நேம் கொடுத்தீங்கன்னா E1,
E2, E3, E4. இது வந்து E5 கிடையாது. ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து H5. ஸோ these are all 5 different subgraph of G by deleting an edge. ஒரு எட்ஜை delete பண்ணி subgraph ஃபார்ம் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க கிராஃபோட சப்கிராஃப் பை டெலிட்டிங் an edge. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சப்கிராஃப் ஆஃப் G by deleting edge 1, ஃபர்ஸ்ட் எட்ஜ். இது சப்கிராஃப் ஆஃப் G by deleting edge 2. சிமிலர்லி edge 3 delete பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து சப்கிராஃப் ஆஃப் G by deleting edge 4, இது by edge 5. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி காமிச்சிருங்க. இதுதான் கொடுத்துருக்க கிராஃபோட சப்கிராஃப். அவ்வளோதான் சார்.